இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா எஃபி யூடியூப் எல்லாத்துலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேலவே இருக்காங்க. எல்லாருமே நம்மள்ட்ட அதிகமாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் நான் வெளிநாடு போகணும், எனக்கு நம்பிக்கையான ஒரு ஏஜென்சியை கொடுங்க, நம்பிக்கையான ஒரு ஏஜென்சியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு உண்டான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜென்சி அப்படின்றப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னா தவிர்க்க முடியாத ஒன்று தான் வந்து ஏஜென்சி. ஏஜென்சியை பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சிகள் இருக்குது. ஆனால் லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதுவும் குறிப்பாக 1000+ 100+ இந்த மாதிரி லைசன்ஸ் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற ஏஜென்சி பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சினாவே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, இவங்கள்ட்ட இருக்க அதாவது மார்க்கெட் ப்ரைஸில் பாதி அமௌண்ட் தான் இவங்க கோட் பண்ணுறாங்க. ஏன்னா டைரெக்டாக எம்ப்ளாயர் மூலமாகவே, அதாவது இப்போ முதலாளி இருப்பாங்க, அதுக்கடுத்து இவங்க தான் இருப்பாங்க, இடையில எந்த புரோக்கருமே கிடையாது, எந்த இடைத்தரகருமே கிடையாது. அப்படிங்கிறதுனால வெளியில் மார்க்கெட் ப்ரைஸை விட ஆஃப் அமௌண்ட் தான் கோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ₹1 கூட காசு வாங்காமல் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எதுவுமே வாங்குறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு இ-பாஸோ எஸ்-பாஸோ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை பண்ணுறாங்க, அது அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா தான் அமௌண்ட்டே அவங்க வாங்குறாங்க. சப்போஸ் அது ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த அப்ளைங் சார்ஜ் கூட வாங்குறது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்ளை பண்ணுவாங்க, ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த சார்ஜை வந்து பிடிச்சிக்கிட்டு மீதி அமௌண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆச்சுனாலும் எந்த அமௌண்ட்டுமே வாங்குறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து இதை வந்து பிஸ்னஸாக பண்ணுற மாதிரி தெரியல, சேவையாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் கிடையாது, ஒன் அண்ட் ஒன்லி அதிரா என்டர்பிரைசஸ் தான். ஸோ இவங்க என்னென்ன மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத சார்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக எங்களை பற்றினா எங்கள் கம்பெனி வந்து அதிரா என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் 1000 லைட்டில் ஓகே நம்மளோட ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி. ஓகே 1000+ லைசன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் 1000+ லைசன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சிங்கப்பூரில் வந்து பேஸ் இருக்குது. சிங்கப்பூரில் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. ஸோ அங்கேருந்து நிறைய பேர் ஹையர் பண்ணிகிட்டு இருந்தோம் சிங்கப்பூர்லேருந்து. ஸோ இது இங்கே வந்து பண்ணுறது வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து நிறைய பண்ணுறோம். நம்ம அதிரா என்டர்பிரைசஸில் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் பண்ணுறோம். ஸோ சிங்கப்பூருக்கு எங்களுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சிங்கப்பூருக்காக ஸ்பெஷலாக இது வந்து ஒரு தமிழ்நாட்டிலே முதல்ல நம்ம வந்து பரோட்டா அண்டு சமையல் மாஸ்டர் அவங்களோட டிமாண்டுக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஸ்கில் அசஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் பண்ணி சிங்கப்பூருக்கு வந்து இங்கேருந்து அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகேங்க சார். எத்தனை வருஷமா சார் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்தியாவில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸ். ஓகேங்க சார். சார் உங்களோட மோட்டிவ் என்ன சார்? நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இல்லை, எப்படி போகிறது, ஒரு ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் போகணும் அப்படின்னா யாரை போய் கான்டாக்ட் பண்ணணும், என்ன பண்ணணும், எதுவுமே இல்லை. அந்த ஒரு அவேர்னஸே இல்லை. யாரோ எங்கேயோ இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன ஊரில் எல்லாமே இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து யாருக்கோ போயிட்டு காசு கொடுக்குறாங்க, பாஸ்போர்ட் கொடுக்குறாங்க, அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். கவர்மெண்ட் சைட்லேருந்தும் அதுக்கு ரொம்ப ரொம்ப இனிஷியேட்டிவ் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இது கூட நம்மளும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் மக்களுக்கு. வெளிநாட்டுக்கு போகிறதுன்றது ஒரு நல்ல விஷயம். நிறைய டிமாண்ட் இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் தான் பல கண்ட்ரியில் வந்து பல ஒரு ப்ராஜெக்ட் மெகா ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிமாண்ட் இருக்குது. பட் எப்படி போகணுன்றது தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. இப்போ தான் உண்மை, அதை சொல்ல போனால் தான் உண்மை. ஸோ அதை வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் கிளாஸாகவே கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த ஒரு டெஸ்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டரை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் ஓப்பன் ஆச்சு. மிஸ்டர் ராஜ்குமார் ஐஎஃப்எஸ் அவங்க தான் வந்து ஓப்பன் பண்ணது. ஸோ அதில் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் போகணும் அப்படின்னா, ஒரு வேலைக்கு போகணுன்னா யாரை அப்ரோச் பண்ணணும், லைசன்ஸ்டு இருக்கா இல்லையான்றதை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் எப்படி செக் பண்ணணும், அது எல்லாத்தையுமே நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்து ஒரு ஃபாரின் எம்ப்ளாயரை வந்து எப்படி வெரிஃபை பண்ணணும் எல்லாமே வந்து இங்கே ஒரு 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 ப்ரீஃபாக வந்து இந்த கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து நான் முதல்வனில் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு ஸ்கில்லை க்ரியேட் பண்ணணும், அதுவும் அந்த ட்ரைனிங்கை வந்து ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இங்கே வந்து பரோட்டா ட்ரைனிங், சமையல் மாஸ்டருக்கான ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் கிச்சன் செட்டப்பில் சிங்கப்பூர் மலேசியாவில் ஒரு 20 வருஷமாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு செஃப் வச்சு நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்.
ஸோ இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அவங்க எங்கள் மூலிமா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயமே இல்லை. அவங்க யார் மூலியமா வெளிநாட்டுக்கு போனோம். பட் எப்படி லீகலாக போகணுன்றதை நம்ம இங்கே சொல்லி கொடுத்துருவோம் அந்த கிளாஸில். சார் ஃப்ரீ ட்ரைனிங் சொல்கிறீங்களா சார், அது வந்து எத்தனை நாள், அதாவது இந்த டேட்டுக்குள்ளே வந்தால் தான் ஃப்ரீ ட்ரைனிங், அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, இது வந்து சார்ஜு இது வந்து அவங்க ஒரு மணி மோட்டிவில் இதை பண்ணலை. இது ஒரு ஆக்சுவலாக ஒரு சர்வீஸாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த புதுசாக ஸ்கில்லை உருவாக்கணுன்றதில் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம் இங்கே அப்படின்னா, இப்போ ஒரு சில பேர் வந்து சிங்கப்பூரில் போய் சமையல் மாஸ்டராகவோ ஒரு பரோட்டா மாஸ்டராகவோ போகணும் அப்படின்னா அங்கே உள்ள அவங்களுக்கு வேலை தெரியும். இந்தியாவிலேருந்து 2 செட்டாக பிரிச்சுக்கலாம். அது அவங்களுக்கு வந்து வேலை தெரியும் இந்தியாவில், இன்னொருத்தவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ வேலை தெரிஞ்சவங்க வந்து இந்தியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இந்தியாவில் நல்லா வேலை தெரியும். பட் சிங்கப்பூரில் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு போன உடனே வந்து அங்கே உள்ளது எதுவுமே புதுசாக இருக்கும், எல்லாமே புதுசாக இருக்கும். மெயினாக மலாய் லாங்குவேஜ். இப்போ சிங்கப்பூரில் வந்து ரொட்டிக்கு ஒரு மாதிரி மலையில் சொல்லுவாங்க. அங்கே உள்ள கிரேவி ஐட்டங்களுக்கு அங்கே உள்ள கிச்சனில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அங்கே உள்ளது வந்து மலாய் பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வெளியில் கல்லில் நின்று ரொட்டி போடுறாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து கேட்கும்போது மலையில் கேட்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கணும். அது வந்து போயிட்டு ஒரு மாதம் வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு நல்ல வேலைக்காரங்க கூட இந்தியாவிலேருந்து போகிறவங்க சிங்கப்பூர் போயிட்டு இந்த ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து வேலை தெரியாது அப்படின்ற ஒரு பேட்ச் அவங்க மேலே வந்துடுது. ஒரு ரிமார்க்ஸ் வந்து வேலை தெரியல அவங்களுக்கு, ஏன்னா போய் திணறாங்க, வேலை தெரியல அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் அவங்கள அப்படியே கொஞ்சம் அவங்க டெவலப் ஆகி வரதுக்கு கொஞ்சம் நாளாகும். அவங்களுக்கு வேலை தெரியுன்றதை காட்டுறதுக்கே, ஒரிஜினலாக அவனுக்கு தெரிஞ்ச வேலையை காட்டுறதுக்கே அவங்களுக்கு அதுவே ஒரு 4-5 மாதம் ஆயிடுது. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் அவங்க போயிட்டு சிங்கப்பூரில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் இருந்திருக்கீங்க பல வருஷம், உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து போன உடனே எல்லாருக்கும் தெரியாது. இன்னும் இந்தியாவில் வந்து எப்படி லீகலாக போகணும், சிங்கப்பூருக்கு எந்த விசாவில் போகணும், போகக்கூடாது. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இந்த ட்ரைனிங்கில் வேலை தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ அவங்க எங்கள் மூலிமா போகலை, வேறு யார் மூலியமாச்சும் போகிறாங்க அப்படின்னா எப்படி ஒரு லீகல் ஏஜென்சியை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஒரு RA ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி வந்து வெளிநாட்டுக்கு போனோம்னா அவங்கள எப்படி நம்ம வெரிஃபை பண்ணணும். முதல்ல யாராக இருந்தாலும் இப்போ நிறைய ஸ்கேம் நடக்குது, பயங்கரமான ஸ்கேம் போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க தப்பிச்சிக்கிறதுக்கு அவங்களுக்கான அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எப்படி ஒரு லீகல் ஏஜென்ட்டை வெரிஃபை பண்ணணும், லீகல் ஏஜென்ட் எப்படி, அவங்க லைசன்ஸ் எங்கே இருக்கும், அவங்க ஈவன் வந்து அந்த லைசன்ஸ் இருக்கிற அட்ரஸில் தான் அவங்க இருக்கணும். நீங்கள் வந்து emigrate.gov.in வெப்சைட், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு RA ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி ஏதோ ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அதை போய் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த அவங்க பேர் ஒரு 4-5 லெட்டர் அதில் போட்டாலே அதில் ஃபுல் டீட்டெயில் வரும். அதில் வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் தான் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாம்பேயில் ஒரு அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, ஒரு HR குளோபல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு ஏஜென்சி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அதே ஒரு நேமில் மதுரையில் ஒருத்தவங்க வச்சுட்டு எங்களுக்கு பாம்பேயில் லைசன்ஸ் இருக்குது, நாங்கள் மதுரையிலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லலாம். பட்டு அஸ் பர் ஆக்ட் 1983 அந்த ஆக்ட் படி, இந்தியன் ஆக்ட் படி எங்கே லைசன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் அந்த பிஸ்னஸை பண்ணணும், அந்த இடத்துல மட்டும்தான் பண்ணணும். இஃப் இன்கேஸ் பாம்பேயில் இருக்கிற ஏஜென்சிக்கு சென்னையிலையோ இல்லை மதுரையிலையோ ஒரு ஆஃபீஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த பிரான்ச் ஆஃபீஸையும் அவங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும், அந்த பேர் போட்டு பார்த்தாலே அவங்களுக்கு எந்தெந்த சிட்டியில் ஆஃபீஸ் இருக்குன்னு தெரியும். அங்கேருந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு அவங்க நம்பி போகலாம். ஸோ அவங்க லீகல் ஏஜென்ட் உங்களை ஒன்றும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, ஏமாத்தணுன்றது நோக்கம் அவங்களுக்கு இருக்காது. அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடலாம். உங்கள் லைசன்ஸ் இங்கே இல்லையே, பாம்பேயில் இருக்கே, டெல்லியில் இருக்கே அப்படின்ற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதில் இருந்துச்சு அவங்க தான் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட போயிட்டு போகலாம். அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அவங்க என்ன பேமெண்ட் முதலே டேர்ம்ஸ் பேசிக்கிறது நல்லது. எவ்வளோ செலவாகும் இதுக்கு, நான் எப்போ விசா வந்தால் பேமெண்ட் கொடுக்கணுமா, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், எல்லாமே நீங்கள் கிளியராக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக அந்த லைசன்ஸ் இருக்க ஏஜென்சியில் போகலாம். இதுதான் நம்ம கவர்மெண்ட்டோட ரூல்ஸும் கூட, இப்படி தான் நடக்கணும். இது வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பணும் அப்படின்னா லீகல் ஏஜென்ட் மூலிமா தான் போகணும். இது ரொம்ப ரொம்ப கவர்மெண்ட்டும் இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல ரைட் போகிறாங்க, நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, போலீஸ் சப்போர்ட்டோட நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வர்றாங்கல்ல சார், நீங்கள் 2 பேர் சொன்னீங்க, ஒருத்தவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வந்து சொன்னீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் எனக்கு வந்து எதுவுமே தெரியாது சார், ஆனால் நான் பரோட்டா கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுப்பீங்களா? ஓகே,
ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வராரு, இந்த சென்டரில் நாங்கள் வந்து இந்த ட்ரைனிங் சென்டர் ஓப்பன் பண்ணது ஒரு கிச்சன், நல்ல ஒரு கிச்சன், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இன்டர்நேஷ்னல் செஃப் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ வர்றவங்களை வந்து நாங்கள் பிளைண்டாக அங்கே அனுப்புறது இல்லை. ஸோ அவங்கள வந்து ஸ்கில் அசஸ் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் கூட நிறைய கேள்விப்பட்டேன், சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்து இங்கேருந்து அவங்களுக்கு வந்து விசா எடுத்து அப்ராட் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு வந்து வேலை தெரியாமல் அவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு சில இடத்துல வேலை ஒரு குக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த குக் பண்ண தெரியலை அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஹெல்ப்பராக போட்டுறாங்க கிச்சனில். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு 50% தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்து 100% தெரிஞ்சால் தான் அங்கே சமாளிக்க முடியும். ஸோ அங்கே போயிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகுது, அவங்க வந்து இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து அந்த ஸ்கில் அசஸ் பண்ணி ஒரு திறமை வாய்ந்த கரெக்டான திறமை இருக்கிற ஒரு ஆளை தான் ஒரு இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். அப்போ தான் அவங்களுக்கு இங்கேருந்து போகிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, அங்கே உள்ள எம்ப்ளாயருக்கும் பிரச்சனை இருக்காது, அந்த இடத்துல ஸ்மூத்தாக இருக்கும். வேலை தெரியாமல் இந்த ஃப்ரெஷர் வர்றாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோன்னா, ஸோ இப்போ நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க, படிக்காமல் கிராமத்தில் நம்ம பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இங்கே வந்து இந்த பரோட்டா மாஸ்டருக்கு சிங்கப்பூரில் சம்பளம் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா. ஆமாம், 80,000க்கு மேலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலாம் இருக்குது. ஆமாம். ஸோ நிறைய கண்ட்ரியில் இதுக்கு வாண்டட் நிறைய இருக்குது, அது தெரியல, மக்களுக்கு தெரியல யாருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட வந்து இப்போ நான் பரோட்டா போட கற்றுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து அதுக்கான ஒரு 10 நாள் நாங்கள் ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறோம். 10 days ஃப்ரீ 10 days ஃப்ரீ ட்ரைனிங். எந்த ஒரு சார்ஜும் அவங்கள்ட்ட வாங்க போகிறது இல்லை. பரோட்டா கற்றுக்கிறதுக்கு அவங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நம்மக்கிட்ட வரலாம். இங்கே வந்து அவங்க தங்கி அவங்க வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க ஸ்கில் டெவலப் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 10 நாளில் அவங்க ரொம்ப நல்ல போட கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அங்கே எம்ப்ளாயர்கிட்ட, சிங்கப்பூரில் உள்ள எம்ப்ளாயரோ இல்லை அப்ராடில் உள்ள எம்ப்ளாயர்கிட்ட பேசி இவங்களுக்கு வந்து இவங்களோட ஸ்கில் வந்து இவ்வளோ தான், இவங்க ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, இவங்க பையனோட ஆட்டிடியூட் நல்லா இருக்குது, வந்தால் ஒர்க் பண்ணுவாங்க, இவ்வளோ தான் இவங்களோட ஸ்கில் வந்து அப்படின்றத இங்கேருந்து லைவாக அவங்க ஓனர்ஸே எம்ப்ளாயர்ஸ் பார்க்குற மாதிரி கேமரா செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து அவங்க பார்த்து அவங்க தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்ளம் வராது. ஸோ இவங்களோட ஒர்க்கு இவ்வளோ தான் இவங்களுக்கு தெரியும், இவங்க நான் இன்னும் ஒரு 2 மாதம் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோட அங்கேருந்து எம்ப்ளாயர் கம்பெனி எடுக்கிறாங்க அவங்கள அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் உங்களை ட்ரெயின் பண்ணால் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 மாதம் உங்கள்ட்ட இருந்து அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதில் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டல்ஸ்க்கு இங்கே வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு வேலை பார்க்கலாம். அவங்களுக்கு பக்கத்து ஊர்லேயோ தெரிஞ்ச ஊர்லேயோ நாங்களே கூட ரெஃபர் பண்ணுவோம், நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவோம். அவங்க வேலை பார்க்குறாங்க, ஒரு 6 மாதம் வேலை பார்த்து இன்னும் நல்லா அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. டெவலப் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வந்தாங்க, சார் நான் இப்போ எனக்கு ஓகே எல்லாமே, நான் தைரியமாக போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அப்படி இல்லை அவங்க வேறு ஏஜென்ட் மூலிமா போனோம் தாராளமாக போகலாம். நாங்கள் எந்த சார்ஜும் அதுக்கு பண்ணுறது இல்லை. இந்த ட்ரைனிங்காக டோட்டலாக ஃப்ரீ ட்ரைனிங் தான். ஓகே சார், அந்த ஃப்ரீ ட்ரைனிங் ஃபுட் அண்ட் அக்காமடேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார்.